வாலை குழைத்து அன்பு, அரவணைப்போர் மீது பாசம், கூப்பிட்ட குரலுக்கு துள்ளி குதித்து வரும் பாங்கு, செல்லப்பிராணிகள் வரிசையில் நாய்கள் முதலிடம் பிடிக்க இவையே முக்கிய காரணம். பாசம் மிகுந்த பிராணியாக இருந்தாலும் இயல்பான ஆக்ரோஷ நிலைக்கு திரும்பினால் எதிரே இருப்பவர்களின் நிலை அதோ கதிதான். அத்தகைய அசம்பாவிதம்தான் சென்னை 1000 விளக்கு பூங்காவில் பணிபுரிந்து வரும் காவலாளி ரகுவின் 5 வயது மகளுக்கும் நேரிட்டது. கழுத்துச் சங்கிலி, வாய்க்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் எதையும் அணிவிக்காமல் பூங்காவுக்கு அழைத்து வரப்பட்ட ராட்வீலர் நாய்கள் 2 5 வயது குழந்தையை கடித்து குதறியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கோர சம்பவத்திற்கு நாய் உரிமையாளரின் அலட்சியமே காரணம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். கயிறே கட்ட மாட்டார். அவர் பெரிய நான் ராஜா மாதிரி நந்து போகிற 2 நாய்ங்க வந்துடும். அது வந்து அவன் பேச்சு கூட கேட்காது. அப்படியே ஓடின்னு போயிட்டு இந்த 2 கோழி அடித்து சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஒரு நாய், தெரு நாய் அப்படியே ஒரே கவில சாவடிச்சிச்சு. அந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்ணின்னு இருக்காரு. எத்தனை முறை பல முறை சொல்லி கூட கேட்கல இருந்தாலும். பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் சிறுவன் அஸ்வந்த், நாவலூர் பூங்காவில் 10 மாத குழந்தை த்ருவ் விஸ்வா, ராசிபுரம் கவிதாவின் மகள் என பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. நாங்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பையன் வந்து நாயை வந்து வாக்கிங் கூட்டு வந்தான். நாங்கள் அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தோம். ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்து எங்களை வந்து எங்கள் பக்கத்தில் கூட்டு வந்தோன்னே பக்கத்தில் இந்த பையன் ஓடினதுக்கப்புறம் தான் நான் திரும்பி பார்த்து அங்கே நாய் என்ன ஓடுறதுக்குள்ளே கீழே கல் தடுக்கி விழுந்து கையை கடிச்சிருச்சு ஃபுல்லாக. ஒரு நாய் 2 நாய்னா கூட ஒரு வீதிக்கு 10 நாய் தெரியுது. எல்லாம் போய் ஏதோ ஒரு வழி பண்ணுங்க. நாங்களும் என்ன பண்ணுறது, எல்லாம் சரி வெளியே எதுவும் சொல்லக்கூடாது. ஆடு மாடு பிடிச்சது நாங்கள் எதுவும் சொல்லலை. இப்போ பிள்ளைங்களை கடிக்குது, ஏதோ வந்து பெரியவங்களை கடிச்சது, வேற ஏதோ உள்ள வந்து பிடிச்சிட்டு போகுதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? செல்ல பிராணியாக நாய்கள் இருந்தாலும் மிருகங்களுக்கான இயல்பான குணம் அடிமனதில் பதுங்கி இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். இயற்கை தூண்டல்கள், புறத்தூண்டல்கள், துன்புறுத்தல், நோய் தாக்குதல் உள்ளிட்ட புற காரணங்களால் ஆக்ரோஷமான நிலைக்கு அவை மாறினால் பாதிப்பு நிச்சயம் என எச்சரிக்கின்றனர் அவர்கள். சில டைம் ஆனிமலுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பெயின் இருக்கும், பெயின்னாலேயும் சேஞ்ச் ஆகும். பட் எனிவே நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு ஆனிமலுக்கு சேஞ்ச் இருக்குதுன்னா கண்டிப்பாகவே அது வந்து காமிக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ ரோட்டில் இருக்கிற டாகும் அன்னெசரியாக ஒரு ப்ரொவோகேஷன் இல்லாமல் வழியில் போகிறவங்கள பைட் பண்ண போகுது, ரீசன் இல்லாமல். ப்ரொவோக்ட் அட்டாக்கும் அன்ப்ரொவோக்ட் அட்டாக் 2 விதம் இருக்குது. ப்ரொவோக்ட் அட்டாக் என்னென்னா நம்மளோட பிஹேவியர்னால திருப்பி ஆக்ட் பண்ணுது. அனைத்து நாய்களுமே வெறிநாய்கள் அல்ல என்றாலும் வெறிநாயால் கடிப்பட்ட அனைத்து நாய்களுமே வெறிநாய்கள் தான் என எச்சரித்துள்ள மருத்துவர்கள் நாய் கடித்தால் உடனடியாக மருத்துவமனையை அணுக வேண்டியது அவசியம் என்று அறிவுறுத்துகின்றனர். முதல்ல வந்துட்டு நாய் கடிச்சிச்சுனாவே அந்த இடத்த நம்ம க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணிடணும். ரன்னிங் வாட்டரில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும். நார்மல் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வெட் கிளாத்தோ இல்லை வந்துட்டு காட்டனோ இதை வச்சு நம்ம ஸ்டாப் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக வந்துட்டு நம்ம வந்து டாக்டர் வந்துட்டு நம்ம ஹியூமன் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட்டோ நம்ம எடுக்கிறது நல்லது. காலில் கடிச்சிதுன்னா, மூளைக்கு தூரமாக கடிச்சிதுன்னா அந்த நோயோட சிம்டம்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உடம்புலையோ முகத்துலையோ கடிச்சுன்னா இட்ஸ் க்ளோஸ் டு த பிரெயின். ஸோ அது வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியும். நாய் கடிக்குதா, வெறி நாயா, அது வந்து தெரு நாயா, வீட்டு நாயா, ஊசி போட்டிருக்காங்களா, எதையுமே பார்க்க வேண்டாம். நேராக போய் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துடணும். தடுப்பூசியை போட்டுடணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.